ஹலோ எவ்ரிபடி. ஸோ நம்ம மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் லெசன்ல இருக்கிற கொஞ்சம் அடிஷன்ஸ் பார்க்க போறோம். மாடியூல்ல வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறதும் அமெண்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். அண்ட் பிஃபோர் தட் நீங்க இன்னும் மெயின் லெக்சர்ஸ் பார்க்கல, எடுத்தோடனே நீங்க அமெண்ட்மெண்ட் லெக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ வுட் சஜஸ்ட் கண்டிப்பா மெயின் லெக்சர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்க இது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் பெனிஃபிஷியல் ஓனர்னா என்னன்றதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நெறைய கேஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நம்ம மெயின் லெக்சர்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதனால அதுதான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். அஃப்கோர்ஸ் நீங்க பெனிஃபிஷியல் ஓனர்னா என்னன்னு நான் ஷார்ட்டா சொல்றேன். பட் மேக் ஷூர் நீங்க வந்து மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட மெயின் லெக்சர்ஸ் 4, 5 பார்ட்ஸோ என்னமோ இருக்குன்னு நெனைக்கிறேன். அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இங்க வந்திருக்கு. இன்னொரு 2 அமெண்ட்மெண்ட் ஆக்சுவலி செகண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சோ அது வந்து எக்ஸாம்க்கு ஞாபகம் வைக்க வேண்டியது இல்ல. எனிவே ஐல் டீச் தட் ஆல்சோ. சோ யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக்கா பெனிஃபிஷியல் ஓனர்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க வந்து வெறும் இந்த லெக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா. சோ பெனிஃபிஷியல் ஓனர்னா கம்பெனிக்கு நான் ஷேர்ஸ் வாங்குறேன். ஓகே. ஹியர் வி ஹேவ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகே. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ நான் வாங்குறேன். ஓகே. ஐ அம் பர்ச்சேசிங் த ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நான் வந்து அவங்க ஐபிஓ, எஃபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கு இல்லையா? சோ இது அவங்க பண்றப்போ நான் ஸ்ட்ரெய்ட்டா ரிலையன்ஸ் கிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, மை நேம் இஸ் சுபிக்ஷா. ஓகே. சோ நான் இவங்க கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, தே வில் கிவ் மீ ஷேர்ஸ் அண்ட் நான் வந்து என்ன குடுக்கணும்? காசு குடுக்கணும். அந்த ஷேருக்கான அளவுக்கு காசு குடுக்கணும். இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல வாங்குனாங்கன்னா, இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல ஃபுல் அமௌண்ட் குடுக்கணும்னா, ஃபுல் அமௌண்ட்ல. அந்த மாரி நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸ்ட்ரெய்ட்டா கம்பெனி கிட்ட. அப்போ கம்பெனி என்ன பண்ணும்? அவங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணுவாங்க இல்லையா? ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்டின்ட்டு. ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் டீட்டெயில்டா நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கோம். சோ நான் இங்க குயிக்கா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் குடுக்குறேன். சோ இந்த ரெஜிஸ்டர்ல என்னோட பேர போட்டுருவாங்க. கரெக்ட்டா? என் பேர போட்டுருவாங்க. சோ இந்த கேஸ்ல தேர் இஸ் சம்திங் கால்ட் shareholder or member and beneficial owner. ஓகே. 2 விஷயம் இருக்கு. எல்லாமே கிளாஸ்ல பார்த்தது தான். இங்க புதுசா நான் எதுவுமே சொல்லல. சோ ஷேர் ஹோல்டர், மெம்பர் அப்டின்னா இந்த ரெஜிஸ்டர்ல யார் பேர் இருக்கோ அவங்க வந்து மெம்பர். ஓகே. சோ ரெஜிஸ்டர்ல இப்ப யார் பேர் இருக்கு? என்னோட பேரு. சோ நான் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மெம்பர். ஓகே. அதாவது அந்த ஷேர்ஸ பொறுத்து மட்டும். சோ அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் பெனிஃபிஷியல் ஓனர். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஷேர்ஸ்க்குன்ட்டு டிவிடெண்ட் வரும்ல. இந்த ஷேருக்கு என்ன வரும்? டிவிடெண்ட் வரும். அண்ட் நான் ஷேர் ஹோல்டர்னால ரைட் இஷ்யூ அதாவது இஷ்யூ பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணுவாங்க. அதாவது மெம்பர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ரைட் இஷ்யூ வரும். அப்புறம் போனஸ் இஷ்யூ வரும். போனஸ் இஷ்யூ எல்லாம் ஃப்ரீயா வருது நம்மளுக்கு இல்லையா? மெம்பர்ஸ்க்காக ஃப்ரீயா குடுக்குறது. சோ இது எல்லாமே என்னது? இந்த ஷேர்ஸ நான் வாங்குனதுக்கான பெனிஃபிட்ஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் இதெல்லாம். எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்கேன். டிவிடெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டுமே அவங்க குடுக்க வேண்டியது. சோ, இந்த ஷேர்ஸோட பெனிஃபிட்ஸ் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். சோ, பெனிஃபிஷியல் ஓனரும் நான் தான். இது வந்து நான் ஸ்ட்ரெய்ட்டா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தேன் அப்டின்னா, மெம்பரும் நான் தான். ஆ பெனிஃபிஷியல் ஓனரும் நான் தான். கரெக்ட்டா? இதே இது இப்ப போய் நான் ரிலையன்ஸ் கிட்ட வாங்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் டூயிங் எனி எஃபிஓ ஆர் ஐபிஓ. நான் என்ன பண்ணுவேன்? எங்கேருந்து வாங்குவேன்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வாங்குவேன். இப்ப எனக்கு ரிலையன்ஸோட ஷேர்ஸ் வாங்கணும் அப்டின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல விக்கிறக்கு ரெடியா நெறைய பேர் இருப்பாங்க. வாங்குறக்கு ரெடியா நெறைய பேர் இருப்பாங்க. சோ அங்க விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் நான் வாங்க முடியும். ரிலையன்ஸ் ஷேர்ஸ. கரெக்ட்டா? சோ இப்போ ஷேர்ஸ் எல்லாமே எப்படி அ பங்ஷன் ஆகுது அப்டின்னா, இன் டிமேட்டீரியலைஸ்ட் ஃபார்ம். டிமேட் ஃபார்ம்ன்னு சொல்லுவோம். அப்டின்னா, என்கிட்ட பத்திரம் எல்லாம் வராது. ஷேர் சர்டிபிகேட்லாம் என் கைக்கு வராது. ஓகே. என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல அந்த ஷேர் கிரெடிட் ஆகும். அவ்வளதான். கரெக்ட்டா? சோ, இந்த ஃபார்ம்ல இருக்கிறதுனால நான் யார் மூலியமா வாங்குறேன்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா. கரெக்ட்டா? சோ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா வாங்குறேன் அப்டின்னா, டிமேட்டீரியலைஸ் பண்ணணும். இதெல்லாமே நம்ம ஷேர் கேப்பிட்டல் லெசன்ல டீட்டெயில்டா பார்த்துட்டோம். சோ, டிமேட் ஃபார்ம்ல பண்ணோம் அப்டின்னா, வி ஹேவ் சம்திங் கால்ட் டெபாசிட்டரி. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஷேர்ஸ டிமேட்டீரியலைஸ்ட் ஃபார்மா மாத்தி குடுப்பாங்க. சோ, நான் என்னோட ஷேர்ஸ இவங்க கிட்ட குடுத்தா, இவங்க டிமேட் ஃபார்ம்ல மாத்துக்குவாங்க. கரெக்ட்டா? சோ, லிஸ்டட் என்டிட்டீஸ்ல கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். உங்களுக்கு சும்மா ரெக்கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் திரும்ப ஃபாஸ்ட்டா போறேன். நான் இது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் நீங்க அமெண்ட்மென்ட் லெக்சர் மட்டும் பார்த்துட்டு என்ன ஒண்ணுமே புரியல நீங்க பயப்படக்கூடாது. ஃபுல் லெக்சர்ஸ் பார்த்துட்டு அமெண்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா புரியும். சோ, லிஸ்டட் என்டிட்டீஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் இருக்கு இல்லையா?
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட புக்ல வந்து யாரோட பேர் இருக்கும் அப்படின்னா டெபாசிட்டரியோட பேர் தான் இருக்கும். ஏன்னா நான் அவங்க மூலியமா தானே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சோ டெபாசிட்டரியோட பேர் தான் அங்க இருக்கும். ஓகே. அப்போ ஷேர் ஹோல்டர் நான் தான். ஷேர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ நான் வந்து யாரு? ஷேர் ஹோல்டர். நான் மெம்பர்ன்னு சொல்ல முடியுமா? மெம்பருக்கு என்ன கண்டிஷன்? இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட புக்ல என் பேர் இருக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல என் பேர் இருக்கணும். என் பேர் இருக்கா? இல்ல. சோ மெம்பர் வந்து யாரு? டெபாசிட்டரி. ஓகே. மெம்பர் வந்து டெபாசிட்டரி. நான் வந்து ஷேர் ஹோல்டர். இப்போ டெபாசிட்டரி தான் மெம்பர்ங்கிறதுனால, இந்த ஷேருக்கு வர டிவிடெண்ட்ஸோ, இந்த ஷேருக்காக ரைட் இஷ்யூவோ, போனஸ் இஷ்யூ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் டெபாசிட்டரிக்கு போகுமா? கிடையாது. நம்மளுக்கு தான் வரும். எனக்கு தான் வரும். சோ, ஐ அம் அ ஷேர் ஹோல்டர் அண்ட் ஐ அம் அ பெனிஃபிஷியல் ஓனர். கரெக்ட்டா? ரைட்? சோ இதுதான் பெனிஃபிஷியல் ஓனர். யாருக்கு வந்து அந்த ஷேர்ஸோட பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ, அவங்க தான் வந்து யாரு? பெனிஃபிஷியல் ஓனர். இவ்ளோ சொல்லியிருக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு வேள தெரியல அப்டின்னா, யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்ங்கிறதுனால தான் நான் இத சொன்னேன். சோ இப்ப பெனிஃபிஷியல் ஓனர் சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க அப்டின்னா, எல்லா கம்பெனியுமே இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பத்தி பார்த்தோம். இது வந்து எவ்ரி கம்பெனி. ஓகே. எவ்ரி கம்பெனி என்ன பண்ணணும்? ஒரு பெர்சன டெசிக்னேட் பண்ணணும். ஒரு பெர்சனுக்கு ஒரு பொறுப்புல உட்கார வைக்கணும். டெசிக்னேட் பண்ணணும். என்ன பொறுப்பு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசிக்கு பெனிஃபிஷியல் ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரொவைட் பண்ணணும். அவங்கள்ல ஏதாவது சேஞ்ச் வந்ததா? இப்ப நான் பெனிஃபிஷியல் ஓனர் ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். அதுவும் அவங்க ஆர்ஓசிக்கு சொல்லணும். நான் கம்பெனிக்கு சொன்னா போதும் இல்லையா? கம்பெனி வந்து ஆர்ஓசிக்கு சொல்லிரும். கரெக்ட்? சோ, இந்த இன்ஃபர்மேஷன ஆர்ஓசிக்கு குடுக்குறக்கு ஆர்ஓசி ஆர் அதர் ஆத்தரைஸ்ட் ஆபிசர். ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா? சோ, ஆஸ் தி கேஸ் மே பி கண்டிப்பா ஆர்ஓசிக்கு சொல்லணும். ஏதாவது ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்டின்னா, அதுக்கான ஆத்தரைஸ்ட் ஆபிசர் கிட்ட சொல்லணும். யா? சோ எவ்ரி கம்பெனி ஒரு பெர்சன டெசிக்னேட் பண்ணணும். என்ன பொறுப்புக்கு? டூ இன்ஃபார்ம் ஆர்ஓசி ஆர் தி ஆத்தரைஸ்ட் ஆபிசர் அபௌட் தி பெனிஃபிஷியல் ஓனர். பெனிஃபிஷியல் ஓனரோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே. டெசிக்னேட்டட் பெர்சன்னா நீங்களும் நானும் போய் உட்கார முடியுமான்னு கேட்டா, நீங்க சிஎஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க போய் உட்காரலாம். ஓகே. இட் கேன் பி எ சிஎஸ் ஆர் அதர் கேஎம்பி. சிஎஸ்னா பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி இல்ல. அந்த கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரி. இப்ப நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வொர்க்குக்கு போறீங்கன்னா, யூ வில் பி பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் லெவல் இல்லையா? சோ யூ ஆர் த சிஎஸ் ஆஃப் தட் கம்பெனி. சோ அந்த கம்பெனியோட சிஎஸ் நீங்க இந்த பொறுப்புக்கும் டெசிக்னேட் பண்ணலாம். ஆர் சிஎஸ் இல்ல, அந்த கம்பெனிக்கு சிஎஸ் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா, அதர் கேஎம்பி. சிஎஸ் இஸ் ஆல்சோ கேஎம்பி, கீ மேனேஜரியல் பெர்சனல். சோ டாப் லெவல் மேனேஜ்மென்ட்ல வர எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேஎம்பின்னு சொல்லுவோம். இது கேஎம்பி லெசன்ல டீடைல்டா பார்த்திருக்கோம். சோ கேஎம்பில ஒன் ஆஃப் தி கேஎம்பி இஸ் சிஎஸ். சோ சிஎஸ் இல்ல அப்படின்னா, சிஎஸ் தவிர இருக்கிற மிச்ச கேஎம்பி லைக் சிஇஓ, சிஎஃப்ஓ இவங்கள யார வேணாலும் நீங்க டெசிக்னேட் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களும் இல்ல, அதாவது சிஎஸும் இல்ல, கேஎம்பியும் இல்ல. நான் ஏதோ சின்ன கம்பெனி அப்படின்னா, என் கம்பெனினாலே அவங்க டைரக்டர் இருப்பாங்கல்ல. சின்னதோ, பெருசோ டைரக்டர் கண்டிப்பா இருப்பாங்கல்ல. சோ எல்லா டைரக்டரையும் நீங்க டெசிக்னேட் பண்ணிக்கலாம். ஓகே. எதுக்கு இந்த டெசிக்னேஷன்? ஃபார் இன்ஃபார்மிங் ஆர்ஓசி ஆர் தி ஆத்தரைஸ்ட் பெர்சன் அபௌட் தி பெனிஃபிஷியல் ஓனர். ஓகே. இவ்வளவுதான் அமெண்ட்மென்ட். ஓகே. இப்போ டெசிக்னேட்டட் பெர்சன இப்பதான் அமெண்ட்மென்ட் வந்திருக்கு. சோ உடனே அப்பாயிண்ட் பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த டெசிக்னேட்டட் பெர்சனா நீங்க அப்பாயிண்ட் ஆகுற வரைக்கும் அந்த வேலைய யாரு பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ் பண்ணலாம். இப்பவும் சொல்றேன். என்ன மேலயும் சிஎஸ் இங்கேயும் சிஎஸ்ன்னு சொல்லாதீங்க. இப்போ சிஎஸ் அப்படின்னா இந்த பெர்சன டெசிக்னேட் பண்ணிருவோம். சோ இந்த பெர்சனுக்கு அந்த பொசிஷன் குடுத்துருவோம். இங்க இன்னும் அந்த பொசிஷன் யாருக்குமே குடுக்கல. இன்னும் யாருக்குமே குடுக்கல அப்படின்னா, சும்மா ரேண்டமா ஒரு எம்ப்ளாயி கிட்ட குடுக்க முடியாது. ஓகேவா? நான் டெசிக்னேட்டட் பெர்சன டெசிக்னேட் பண்ற வரைக்கும், நீங்க இந்த வேலைய பார்த்துக்கோங்க அப்டின்ட்டு, ஃப்ளோர் லெவல்ல இருக்கிறவங்க, மிடில் லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியாது. இல்லையா? அதுக்குமே இன்னும் யாரையுமே டெசிக்னேட் பண்ணலையா? உங்க கம்பெனியோட சிஎஸ் பார்த்துக்கட்டும் இந்த வேலைய. ஓகே. கம்பெனிக்கு சிஎஸ் இல்லையா? மேனேஜிங் டைரக்டரோ, மேனேஜரோ பார்த்துக்கட்டும். ஓகே. யாருமே இல்லையா? ஏதோ ஒரு டைரக்டர நீங்க டெசிக்னேட் பண்ணுங்க. ஆனா, இந்த 3 கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது பொறுப்பு இருக்கு. ஓகே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட மட்டும் தான் குடுக்க முடியும். Clear? Right? Next. Inform the details of designated person to in the annual return. கம்பெனியோட annual returnல நீங்க designated person இப்போ சிஎஸ்ஓ, எம்டிஓ, மேனேஜரையோ நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க இல்லையா? அந்த designated personோட டீடைல்ஸ நீங்க குடுக்கணும். ஓகே. இந்த டெசிக்னேட்டட் பெர்சனுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, டெசிக்னேட்டட் பெர்சன சேஞ்ச் பண்றீங்க, இல்ல டெசிக்னேட்டட் பெர்சனுக்கே நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதையும் நம்ம ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். இந்த ஃபார்ம் GNL2 வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். GNL2ல நீங்க என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் பண்ணணும்.
ரைட்? இவ்வளவுதான் இதுல அமெண்ட்மெண்ட், நத்திங் மச். ஓகே. இது வந்து ரெண்டு ஃபார்மை வந்து இவங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஆனா என்னவா சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்கன்னு அவங்க இன்னும் சொல்லல. சோ அதனால there's no need to remember. MGT3யும் MGT14யும் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா என்னவா சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்கன்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. சோ இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர், நீங்க எக்ஸாம்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரைட்? So this was about the amendments in members and shareholders lesson. So yeah, மெயின் லெக்சர்ஸ் பார்த்துட்டு இதை பாருங்க. மெயின் லெக்சர்ஸ் நீங்க இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இத நோட்ஸ் எடுத்துட்டு கண்டிப்பா அதை பாருங்க. ரைட்? டன். தேங்க்யூ so much.